ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது டாஸ்மாக்ல 1000 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாஜக காரங்களாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா ரோட்ல இறங்கி என்ன பண்ணாங்க, மறியல் பண்ணாங்க, கண்டன ஆர்ப்பாட்டங்கள்லாம் பண்ணாங்க. ஆனா அவங்க பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்கன்னா காவல்துறையினர் வந்து அவங்கள அந்தந்த இடத்துல அரெஸ்ட் பண்ணி வீடுகளில் போயிட்டு வீட்டு காவலில் வச்சு இல்ல வரவில்லை பாதிலேயே அவங்களை வந்து என்ன பண்ணாங்க அரெஸ்ட் பண்ணி ஒரு தனியார் மண்டபத்தில் அடைச்சு வச்சிருந்தாங்க. தனியார் மண்டபத்துல நிறைய கூத்துகள் நடந்தது. அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். இதை கண்டித்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் என்ன பண்ணாரு, ஒரு அறிக்கை ஒண்ணு விட்டாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது இங்க தமிழ்நாடு ஒரு டிராமா போடுது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தபடியா பாஜக விமர்சிக்க ஆரம்பிக்கிறார். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா பவரும் உங்ககிட்ட தானே இருக்குது, அதை விட்டுட்டு பவரை அதிகாரத்தை பயன்படுத்தாம இந்த மாதிரி போராட்டங்கள் அப்படின்ற ஒரு டிராமாவை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவை ரொம்ப கடுமையாவே என்ன பண்ணாரு, இறங்கி வந்து என்ன பண்ணாரு, தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வந்து விமர்சிச்சாரு. இதுக்கு அண்ணாமலை அவர்கள் வந்து என்ன பண்ணாரு, ரிப்ளை கொடுத்தாரு. என்ன மாதிரி ரிப்ளை கொடுத்தாருன்னா, நீங்க படங்கள்ல தம் அடிப்பீங்க, தண்ணி அடிப்பீங்க, நீங்களா வந்து மதுக்கு எதிராக வந்து போராட்டங்கள் நடத்துறதுக்குலாம் உங்களுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொன்னாரு. இன்னொரு விஷயம் சொன்னாரு, என்னன்னா விஜய் சினிமால ஹீரோயின் இடுப்பெல்லாம் வந்து கிள்ளிட்டு வந்து அரசியல் பண்றாரு, அவரெல்லாம் வந்து பேசவே கூடாது, நாங்களாம் ரோட்டுக்கு வந்து இறங்கி நாங்க என்ன பண்றோம், அரசியல் பண்றோம், அதனால எங்களுக்கு தகுதி இருக்கு. அவர் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி என்ன பண்றாரு, வீட்டிலேயே உக்காஞ்சி ஷூட்டிங் ஸ்பாட்லயே உக்காஞ்சி அரசியல் பண்றாரு, அவரெல்லாம் பேசவே கூடாது. இந்த மாதிரியான கடுமையான ஒரு விமர்சனத்தை அண்ணாமலை அவர்கள் வந்து என்ன பண்ணாரு, முன்வைத்தாரு. இதற்கு எதிர்வினை ஆற்ற விதமா தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ்மோகன் என்ன பண்ணாரு, அவரு ஒரு ரிப்ளை கொடுத்திருக்காரு. அதாவது அண்ணாமலை அண்ணனுக்கு வந்து ஒரு நாவடக்கம் வேணும். நான் பாஜகல என்னென்ன ஹீரோயின் இருக்காங்க, சினிமால பின்புலத்துல வந்தவங்க யார் யார் இருக்காங்க அப்படின்ற லிஸ்ட நான் எடுத்துடுவா. கலா மாஸ்டர் ரோட்ல நின்று டான்ஸ் ஆடுனீங்களே, அதெல்லாம் உங்களுக்கு தெரியலையா? குஷ்பு அக்கா, நமிதா அக்கா, சரத்குமார், ராதிகா, இன்னும் ஏகப்பட்ட லிஸ்ட் இருக்கு, எல்லா லிஸ்டும் நான் எடுத்து விடவா அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிருக்காரு, சொல்லியிருக்காரு. அதாவது அண்ணாமலை ஆனந்து வாயை வச்சு நான் அமைதியா இருந்திருக்கணும். ஏதோ ஒண்ணு வார்த்தையை விட்டுட்டு இப்போ அவருக்கே அது வந்து எதிர்வினை ஆற்றுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பாஜகலயும் நிறைய கூத்துக்கள்லாம் நடக்குது. நமிதாக்கா பாத்தீங்கன்னா ஓட்டு எப்படி எல்லாம் கேட்டாங்க அப்படின்றதுலாம் தெரியும். ஏன் குஷ்பக்கா எப்படியெல்லாம் சினிமால நடிச்சுட்டு வந்துட்டு பாஜகல இருக்கிறாங்க, உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்களே கஸ்தூரி அக்கா அவங்க, அதே போல ராதிகா அக்கா, சரத்குமார் அண்ணன், இது மாதிரி நிறைய பேர் லிஸ்ட் போட்டுட்டே போலாம். அதெல்லாம் வந்து சொன்னா வந்து உங்களுக்கு கேவலமா இருக்கும். நீங்களாம் வந்து எங்க தலைவர் வந்து சினிமான்றது வேற, அரசியல்ன்றது வேற, ரெண்டுத்தையும் வந்து ஒன்னா சேர்த்து பார்க்காதீங்க. இது வேற, இது வந்து ஒரு கலை, இது அரசியல். ரெண்டுத்தையும் நீங்க வந்து என்ன பண்ணுங்க, வேறு மாதிரியா பாருங்க, எல்லாத்தையும் ஒன்னா சேர்ந்து பார்க்காதீங்க. ஏன்னா பாஜக காரங்களுக்கு அறிவு இவ்வளவுதான், அவங்களுக்கு இந்த அளவுக்கு தான் அறிவா இருக்குது. எதுக்கு அண்ணாமலை அண்ணா போயிட்டு வந்து லண்டன்ல போயிட்டு இதுக்கா போய் படிச்சுட்டு வந்தாரு? அரசியல் நாலேஜை படிங்கன்னா ஏதோட எதை சேர்க்கிறாங்க பாருங்க, இதுதான் இவரோட நாலேஜ் அப்படின்ற மாதிரி வச்சு செஞ்சிருக்காரு. அண்ணாமலை அண்ணனுக்கு கொஞ்சம் நிதானம் வேணும் அப்படின்றதுதான் எல்லாருடைய கருத்தா இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டாஸ்மாக் விவகாரத்துல கூட 1000 கோடி ஊழல் நடந்திருக்கு, ஊழல் நடந்திருக்கு, ஊழல் நடந்திருக்கு சொல்றாரே தவிர்த்து அதுக்கு எவிடன்ஸ் கேட்டா இதுல எதன் அடிப்படையில, எந்த எஃப்ஐஆர் அடிப்படையில இவங்க ரைடு நடத்தினாங்க அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டு இருக்காங்க. ஆனா இதுக்கு பதில் வந்த பாடே இல்ல. இதாப்பா எஃப்ஐஆர், இந்தாப்பா புடிப்பா எஃப்ஐஆர் காப்பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த காப்பியும் கொடுக்கல. 1000 கோடி ஊழல் நடந்திருக்கு, இந்த எவிடன்ஸ், இந்த ஃபைல் அப்படின்றதுக்கும் எந்தவித எவிடன்ஸும் இல்ல. சும்மா போய் ரைடு நடத்திட்டு வந்துட்டு போற போக்குல வந்து செய்தி வாக்கா கேட்கிற காதுல கேட்கிற நியூஸ் எல்லாம் வந்து 1000 கோடி நடந்துச்சு, 2000 கோடி நடந்துச்சு, எதன் அடிப்படையில நடந்துச்சு அதுக்கு பதில சொல்லணும், அதுக்கு பதில் சொல்ல. இதுல ஒரு படி மேல போயிட்டு நம்ம வானதி சீனிவாசன் அக்கா சட்டசபையில் என்ன பண்ணிருக்காங்க, கேள்விகள் கேட்டிருக்காங்க. என்னன்னா, ஒரே ஒரு துறையில மட்டும் 1000 கோடி ஊழல் நடந்திருக்குன்னு மத்திய அரசு துறை வந்து சொல்லுது. இதுக்கு வந்து எப்படி இதே போனா தமிழ்நாட்டோட நிதி நிலைமை என்ன ஆகும், வருவாய் வரத்துக்கு எந்த ஒரு பட்ஜெட்ல எந்த ஒரு ஆதாரமே காணமே அப்படின்னு சொல்லிட்டு வானதி சீனிவாசன் கேள்வி கேட்டிருக்காங்க. இதுக்கு தக்க பதிலடி கொடுத்திருக்காரு செந்தில் பாலாஜி. அதாவது எதன் அடிப்படையில ஒரு எவிடன்ஸும் இல்ல, எந்த ஒரு ஆதாரமும் இல்ல, எதன் அடிப்படையில் 1000 கோடி ஊழல் நடந்திருக்கு, எஃப்ஐஆர் அடிப்படையில் இந்த ரைடு நடந்திருக்கு,
ஏதோ என்ன கார்னர் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே இந்த ரைடெல்லாம் திட்டமிட்டு நடந்திருக்குதே கண்டி, மத்தபடி தமிழ்நாடு அரசு வந்து எதனா ஒரு குறைய வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூத கண்ணாடி வச்சு தேடிட்டு இருக்காங்க. ஏன் ஒரு சில வந்து சவுக்கால கூட அடிச்சுக்கிட்டோம், அவங்களுக்கு இன்னும் வந்து அவங்களுக்கு வந்து அறிவு வந்த பாடு இல்ல. இப்படியெல்லாம் நடக்குது, தமிழ்நாடு மேல எதுனா ஒரு குறை சொல்லணும், அதுக்காகவே பாஜக காரங்க இப்படி இருக்கிறாங்க, அதனால எதன் அடிப்படையில் 1000 கோடி ஊழல் நடந்திருக்கு நீங்க சொல்றீங்க, எதன் அடிப்படையில் எந்த எஃப்ஐஆர் அடிப்படையில் இந்த ரைடு நடந்திருக்கு, அதுக்கு ஆதாரம் கொடுங்கன்னா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரை தக்க பதிலடி கொடுத்திருக்காரு. இதுல ஒரு படி மேல நம்ம நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு இருக்காருல, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி கிட்ட நம்மளுக்கு வந்து மத்திய அரசு கிட்ட இருந்து நம்மளுக்கு வருவாய் வரணும், அதாவது வரி பகிர்மானம், அப்புறம் வந்து நம்மளுக்கு தர வேண்டிய நிதி, இதெல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி வந்து நம்மளுக்கு வந்து என்ன பண்ணணும், நிதி வரணும். ஆனா இது நம்ம பட்ஜெட்ல வந்து போட்டு பார்த்தா கடன் வாங்குறல, அதுல 32% மத்திய அரசு கிட்ட இருந்து வர வேண்டிய பணமே நம்மளுக்கு வருது இருக்கு. இதெல்லாம் வந்துட்டாலே நம்ம கடன் வாங்குறது வந்து கம்மியாகும். இந்த பேசிக் நாலேஜ் கூட புரிஞ்சிக்காம தெரிஞ்சிக்காம நம்ம வானதி சீனிவாசன் அக்கா வந்து சட்டசபையில பேசுறது வந்து எந்த வித நியாயம்? மேல உங்க ஆட்சி தானே இருக்கு, போங்க, நீங்க தமிழ்நாட்டுக்காக, தமிழ்நாட்டு மக்களுக்காக, தமிழுக்காக நீங்க ஒரு அப்படியே வந்து அப்படி நீங்க வந்து உண்மையா நிக்கிறீங்க, உண்மையா போராடுறீங்க, உண்மையா மக்களுக்காக பேசுறீங்க அப்படின்னா போயிட்டு உங்க ஜி கேட்ட போயிட்டு இந்த நம்மளுக்கு தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதி எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் மன்றாடி நீங்க போயிட்டு வாங்கிட்டு வாங்க, அதிகாரத்தோட போய் வாங்கிட்டு வாங்க, வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு பிறகு நீங்க பேசுங்க, அந்த கிரெடிட் எல்லாம் நீங்களே எடுத்துக்குங்க. பாஜக காரங்க போனாங்கப்பா தமிழ்நாட்டுக்காக போயிட்டு தமிழ்நாட்டுக்கு நிதி வந்து என்ன பண்ணாங்க, கொடுக்காம இருந்தாங்க, அதனால நீங்க கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு நாங்க போய் போராடி வாங்கிட்டு வந்தோம்னு சொல்லிட்டு போராடி வாங்கிட்டு வந்து அந்த கிரெடிட் கூட நீங்களே எடுத்துக்கங்க, தமிழ்நாடு அரசு கொடுக்க வேண்டாம் அப்படின்னு கூட சொல்லி பார்த்தோம். இங்க இருக்கிற பாஜக காரங்க வந்து என்ன பண்றாங்க, வெறும் போராட்டங்கள் மத்தியிலும் ஆர்ப்பாட்டங்கள் மத்தியிலும் பேச்சு லெவல்ல தான் இருக்குதே கண்டி, செயல்ல இல்லவே இல்ல. கல்வி நிதி கொடுக்கணும், நம்மளுக்கு நிதி பகிர்மானம் கொடுக்கணும், ஜிஎஸ்டி வரைக்கும் நிறைய இது போல கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி நம்மளுக்கு தரணும், அத போயிட்டு வாங்கிட்டு வாங்க. ஏன்னா இங்க வாய்க்கு வக்கனையா உக்காந்து பேசிட்டு இருக்காங்க பாஜக காரங்க. சட்டசபையில ஒரு அக்கா பேசுறாங்க, வெளியில வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை அண்ணன், தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா, எச் ராஜா போன்றவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, வாய் கிழிய பேசுறாங்களே கண்டி. ஆனா தமிழ்நாட்டுக்காக ஜி கிட்ட போயிட்டு வாங்கிட்டு வாங்கினா வாங்கிட்டு வருது இல்ல. ஏன் இந்த செய்தியை கூட ஒன்றிய அரசு கிட்ட இருந்து இங்க இருந்து எடுத்துட்டு போறது கூட பாஜக பிரதிநிதிகள் யாருமே இல்ல அப்படின்ற ஒரு சோகமான செய்தி தான் நம்மளுக்கு வருது. உண்மையிலேயே வந்து தமிழ்நாடு பாஜக வந்து வெக்கப்பட வேணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டு மக்கள் உரிமை உங்களுக்கு வேணும், தமிழ்நாட்டு மக்களுடைய உறுப்பினர்கள் வேணும், தமிழ்நாட்டு மக்கள் போடுற ஓட்டுகள்லாம் வேணும். ஆனா தமிழ்நாட்டுக்குன்னு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்காம ஒன்றிய அரசு இது வரைக்கும் வஞ்சிக்குது. ஆனா யாருமே போயிட்டு ஐயா எங்க நாட்டுக்கு, எங்க தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதியை கொடுங்க மோடிஜி அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற பாஜக பிரதிநிதிகள் யாருமே போயிட்டு அங்க பேசுறதே இல்ல. ஏன்னா இன்னொரு விஷயம் நம்மளுக்கு வருது, தமிழ்நாடு சம்பந்தமா இங்க இருக்கிறவங்க போயிட்டு அங்க பேசுனாங்க, கதவு சாத்தப்படுதான் அப்படின்ற செய்திகள்லாம். அதனாலேயே இங்க வந்து என்ன பண்றாங்க, நாடகம் ஆடுறாங்க. இங்க இருக்கிற திராவிட மாடல் அரசு எதனா ஒரு குறை சொல்லணும், திமுக ஆட்சியை குறை சொல்லணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனையை எடுத்து இவங்க டிராமா போடுறாங்களே கண்டி. உண்மையா தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் தமிழுக்கும் இவங்க உண்மையா உழைக்கிறவங்க இல்லவே இல்லை அப்படின்றதான் தெல்ல தெளிவா இருக்கு. 2026 வரப்போகுது. அப்ப பாஜக காரங்க என்ன மாதிரி பேச போறாங்க பாருங்க. மோடிஜி வந்து எந்த மாதிரி பேசுவார் பாருங்க, தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என் உயிரையே அர்ப்பணிக்கிறேன் அப்படின்றதெல்லாம் பேசுவாரு. அமித்ஷா பின்னாடி வருவாரு, எல்லாமே பேசுவாங்க. ஆனா இங்க இருந்து எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் தான். எலெக்ஷன் முடிஞ்சிட்டு இங்க தோத்துட்டாங்கன்னா அங்க போயிட்டு வேலை காட்டுவாங்க, நம்மளுக்கு ஒரு நிதி கூட கொடுக்க மாட்டாங்க. இன்னளவும் நம்மளுக்கு கிட்டத்தட்ட வந்து 2 லட்சம் கோடி வரணும், அந்த பணத்தை நம்மளுக்கு கண்ணில் கூட காட்ட மாட்டாங்க அப்படின்ற ஒரு நிதர்சனமான உண்மைதான் இருக்கு. ஆனாலும் தமிழ்நாடு அரசு எப்படியாவது தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும், நல்ல திட்டங்களை வகுத்து தமிழ்நாட்டு மக்களுக்கு உயர்வை தரணும் அப்படின்றதுக்காக கடனை வாங்கியாச்சுன்னா செய்யலாம் அப்படின்றதுதான் பட்ஜெட்டை தாக்கல் பண்ணீங்க. அருமையான பட்ஜெட்டை தாக்கல் பண்ணீங்க. இதை பொறுத்துக்க முடியாம எதனா ஒரு குட்டையை கலப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டசபையில உட்காந்து வானதி சீனிவாசன் அக்கா என்ன பண்றாங்க, பேசுறாங்க. இங்க வெளியில வந்து டாஸ்மாக் ஊழல், அந்த ஊழல், இந்த ஊழல் சொல்லிட்டு ஒரு பொய் பிரச்சாரத்தை வந்து என்ன பண்றாங்க, தமிழ்நாட்டு மக்களை விதைக்கிறாங்க. ஆனா தமிழ்நாட்டு மக்கள் ஏமாறுறதுக்கு தயாராகவே இல்லை. இதை பாஜக காரங்களே நிறைய பேர் விரும்புறது இல்லை அப்படின்றதான் உண்மையா இருக்கு. சோ எது நடந்தாலும் இங்க வந்து டாஸ்மாக் ஊழல் நடந்திருக்கு அப்படின்ற ஆதாரமற்ற ஒரு வாய் வழியா கேட்டதுதான். இது வந்து எப்படின்னா எஃப்ஐஆர் காப்பியும் தரல,
ரைடு நடத்துறதுக்கு எந்த வித எவிடன்ஸும் தரல, எதுவுமே தரல. சும்மா வாய் வழியா பேசுறது காதுல கேட்டுக்கினே 1000 கோடி அப்படின்றத ஒரு பொய்ய திரும்ப 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 பேசினா அது உண்மையாயிருமா அப்படின்ற மாதிரி இங்க 1000 கோடி ஊழல் 1000 கோடி ஊழல் 1000 கோடி பேசினே இருந்தீங்கன்னா அது உண்மை ஆகாது அப்படின்றத இங்க பாஜகவுடைய பப்பு இங்க வேலைக்கு ஆகாதுங்க அப்படின்ற ஒரு உண்மைதான் இங்க இருக்குது. சோ விஜய் அவர்களை ரொம்ப கடுமையா அண்ணாமலை விமர்சிச்சிருக்காரு. இதற்கு விஜய் தரப்புல இருந்தும் தமிழக வெற்றி கழகத்திலும் எதிர்வினை பயங்கரமா ஆற்றிருக்காங்க. சோ இத பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.